இங்க சிவானி பாப்பாவும் ரொம்பவே டவுட் ஆயிட்டு, "என்னாச்சு? இன்னுமே நீங்க எனக்கு அந்த சைக்கிள தரலையே?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த அடியாட்கள்ட்ட கேட்கறாங்க. அவங்களுமே இருந்துகிட்டு, "என்ன சைக்கிள்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நீங்க என்ன கடத்துனது எங்க அம்மா சொல்லி தானே. எங்க அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கிஃப்ட் குடுக்கறதுக்காக தான் உங்கள கடத்த சொல்லியிருக்காங்க தானே. அப்ப ஏன் இன்னுமே நீங்க எனக்கு அந்த சைக்கிள தரல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கடத்தல்காரங்களும் இந்த பக்கம் சிவானி கிட்ட, "சரி உண்மைய சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, "இங்க பாரும்மா, உங்க அம்மா சொல்லிலாம் நாங்க கடத்த கிடையாது. நாங்க இந்த மாரி எங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி நாங்க கடத்துனோம். அவர் வந்து உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்த வாங்கிட்டு, உங்கள கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாரு. வேற எந்த விஷயம் இருக்காது. ஆனா உங்க அம்மா சொல்லி நாங்க பண்ணல அப்படின்ற விஷயத்த இங்க சிவானிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்ட சிவானியுமே ரொம்பவே பயந்து போயிட்டு, அப்பல்லாம் இந்த மாரி படத்துல வர்ற மாரி நீங்க என்ன எங்கேயோ கொண்டு போய் வித்துருவீங்களா? இனிமேல் எங்க வீட்டுக்கு முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த கடத்தல்காரங்கள்ல ஒருத்தனும், "இங்க பாரும்மா, நாங்கலாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம். உண்மைய சொல்லப்போனா உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பணம் வாங்க வேண்டியது இருக்கு. அத மட்டும் எனக்கு தெரிஞ்சவர் வாங்கிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்களே உன்ன கொண்டு போய் உங்க வீட்ல விட்டு வந்துருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம், கேஷுவலா இரு. நாங்களும் உங்ககிட்ட வந்து கடுமையா நடந்துக்க மாட்டோம். ஏன்னா உன்ன எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால நாங்க எப்பவுமே உன்ன ஹேப்பியா தான் வச்சிருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரங்களும் சிவானி கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்ட சிவானியும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயந்தாலும், ஆனா வெளியில அந்த பயமே இல்லாம அவங்களும் ரொம்ப கேஷுவலா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தாஸுக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன இடத்துக்கு இங்க சிவானிய கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத இந்த கடத்தல்காரங்களும் சொல்றாங்க. இது கேட்டோன தாஸுமே சரி, சரி ஓகே. நம்ம குழந்தைய கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. இதுக்கு மேல நம்ம சுந்தர்ட்ட டீல் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீங்க வைங்க அந்த குழந்தைய பாத்துக்கங்க. நான் கரெக்ட்டா சுந்தர்ட்ட பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஓகே ஆனதுக்கப்புறம் நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே அடுத்து டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சுந்தருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா சுந்தரமே எங்க குழந்தைய தேடுற அவசரத்துல இருக்கிறதுனால தாஸோட காலை பார்க்காம அந்த காலை கண்டுக்காமயே விட்டுறாரு. அதே நேரத்துல இங்க தாசுமே திரும்ப திரும்ப கூப்பிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் இதுக்கு மேல இவனுக்கு பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சுந்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அந்த மெசேஜ்ல இந்த மாதிரி வந்து உன்னோட குழந்தைய தேடிட்டு இருக்கியா, உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. அதே நேரம் யதார்த்தமா அந்த மெசேஜ் எடுத்து பார்த்த சுந்தருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் தாஸுக்கு திருப்பி கால் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி தாஸ் கால் பண்ணும்போது இந்த பக்கம் சுந்தர் எடுக்காம இருந்தாரோ அதே மாதிரி சுந்தர் கால் பண்ணும்போது இந்த பக்கம் தாசுமே அந்த கால் அட்டன் பண்ணாம எங்க சுந்தர ரொம்பவே அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. அதை விட இன்னொரு பக்கம் இங்க சுந்தருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இங்க தாஸ் கிட்ட கேட்டாகணும், நம்ம குழந்தை எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே அடிச்சு புடிச்சு இந்த பக்கம் வந்து மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க தாசுமே சரி ஓகே நம்ம மச்சானோட கால் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் பயங்கர பிஸி போல இருக்கு, நான் கால் பண்ணும்போது எடுக்காம இருந்தேன், அதனாலதான் நானும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர் சொன்ன எதையுமே அவர் கேட்காம அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு இந்த பக்கம் சுந்தரமே என் குழந்தைய பத்தி நீ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தல அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மச்சான் அது உண்மையா இல்லாம இருக்குமா, கண்டிப்பா உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இப்ப பணத்துக்காக தானே என் குழந்தைய நீ கடத்தி வச்சிருக்க, நீ கேட்ட 5 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன், முதல்ல என் குழந்தைய என்கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தாசுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்க சுந்தரமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, மரியாதை கொடு மச்சான், இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் உன் குழந்தைய கடத்துவனா, எனக்கு அதை விட 10 மடங்கு சேர்ந்து வேணும், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நான் உன் குழந்தைய விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சுந்தரமே என்னடா விளையாண்டுகிட்டு இருக்கேன், இந்த 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கே நான் வந்து ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ இதுக்கு மேல நான் உனக்கு 50 லட்சம் ரெடி பண்ணணும்னா அவ்வளவுதான்டா, நான் பாரு நான் டைரக்டா போலீஸ்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இதை கேட்ட தாசுமே நீ போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் குழந்தை என் கஸ்டடியில இருக்கே தவிர என்கிட்ட கிடையாது, அதை விட முக்கியமா போலீஸ்ல போனா மாட்ட போறது நீயும் தான், அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. நான் ஏன் உன் குழந்தைய பத்தி பேசுனேன் தெரியுமா, ஏன்னா நான் அரெஸ்ட் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைய என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா நீ பண்ணு, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே சொல்றாரு. இது கேட்டோன்னு சுந்தருக்குமே பயம் வந்தது. சரி என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் தான் சொல்லிட்டேன்ல மச்சான், எனக்கு 50 லட்சம் வேணும், நீ வந்து நாளைக்கு ரெடி பண்ணிட்டு சொல்லு, கிட்டத்தட்ட உனக்கு ஒரு நாள் தான் டைம், நாளான்னைக்கு நான் எங்க தரணும் அப்படிங்கிறத சொல்றேன், நாளைக்கு அதுக்குண்டான இடத்த நான் தெளிவா சொல்றேன், அதுக்குள்ள நீ ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசுமே காலை கட் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல எங்க தாஸ் பக்கத்துல இருக்க ஸ்வேதாவும், பரவாயில்லைங்க சரியான ஐடியா, சொல்லப்போனா நீங்க செம்ம பிளான் போட்டிருக்கீங்க, இந்த பிளான் படி நமக்கு 50 லட்சம் வந்துருச்சுன்னா கரெக்டா அதுல ஒரு 2 3 லட்சத்தை அந்த கடத்திட்டு போனவங்களுக்கு திருப்பி பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம், ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தி, பொன்னி, சண்முகம், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க சிவானி பாப்பாவை தேடி பார்த்துட்டு அதுக்கு மேல எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்காதனால ரொம்பவே மனம் வந்து போய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து அவங்களுமே என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரசேகரும் போயிட்டு என்னாச்சுப்பா, இந்த மாதிரி நம்ம சிவானி பாப்பா போற லைனை கண்டுபிடிச்சிங்களா, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணுமே பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராம மறுபடியும் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னு அப்படின்னா இங்க சிவானி பாப்பாவை கண்டுபிடிக்காம அவங்க வீட்டுக்குள்ள வர
தரமாட்டேன்னு சொன்னதுனால அதையே அவங்க பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாங்க போற வழியில அதுக்கப்புறம் அவங்க வழி எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல, சொல்லப்போனா அவங்க டோல்கேட்டை தாண்டல, சிட்டிக்குள்ள தான் பொண்ணை வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்க சந்திரசேகர்கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க ஜெயாவுமே எப்படியாவது என்னோட பேத்தியை கண்டுபிடிச்சிருங்கப்பா, சொல்லப்போனா அவ இல்லாம எங்க பவானி ரொம்பவே வந்து துவண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட நிலைமையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த பக்கம் பொன்னிக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. சொல்லப்போனா நம்ம கையில இருக்கும்போது சிவானி காணாம போயிட்டாலே எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வராம வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் சுந்தரமே ரொம்ப பரபரப்பா கிளம்பி அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த பொன்னியுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு வர சக்தி கிட்ட எனக்கு என்னமோ இவர மேல டவுட்டா இருக்கு, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எப்படியாவது இவரை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்தியுமே தன்னோட கார் எடுத்துட்டு பொன்னி சக்தி மட்டும் இங்க சுந்தர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தர் இது எதுவுமே தெரியாம எப்பவும் போல இங்க அந்த பணத்தை ரெடி பண்றதுக்காக தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் போயிட்டு இந்த பக்கம் எனக்கு பணம் வேணும், இத்தனை லட்சம் வேணும், எப்படியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கடன் கேட்டு பாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா இங்க சுந்தர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல, அவர் சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்கிற இடத்துல எல்லாருமே இல்ல இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லப்பா, நான் அப்படி வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தட்டி கழிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எதுக்காக இவர் யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சக்தியுமே ஃபர்ஸ்ட் அவர் பேசிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சுந்தர் 50 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்கறாங்க, அது எப்படி கொடுக்கறது, யார் ஷூரிட்டி போடுவான்னு கேட்டதுக்கு எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாம கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நாங்க தர மறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடங்காரங்களும் சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க சக்திக்குமே தெளிவா ஒரு விஷயம் புரியுது. அப்போனா சுந்தருக்கு சிவானி பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு, அவர் வந்து எப்படியாவது பணத்தை கொடுத்து இங்க பாப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு தான் ட்ரை பண்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் 50 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, நம்ம நினைச்சா ஈஸியா ரெடி பண்ணிடலாம், பேசாம நம்ம இந்த சுந்தர்ட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பொண்ணு இன்னுமே வந்து சுந்தர முழுசா நம்பாம சரி ஓகே நீங்க மட்டும் தனியா போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா சுந்தர் வெளியில அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது சக்தியுமே அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு மச்சான், என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதுக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க சுந்தரமே இப்போதைக்கு நமக்கு மான மரியாதை விட நம்ம குழந்தை தான் ரொம்ப முக்கியம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிவானியை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான், எனக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்துச்சு, அந்த பொண்ணோட அண்ணன் தான் இப்ப அவன் கேட்கிற பணத்தை வந்து கொடுத்தா மட்டும்தான் சிவானி பாப்பா விடுவேன்னு சொல்றான், அவன் தான் சிவானி பாப்பாவை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இங்க சக்தி கிட்ட சொல்றாங்க. இதை கிட்ட சக்தியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி எங்க அக்காக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாருங்க மச்சான், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன ஜெயில புடிச்சு போடுங்க, என்ன அடிங்க உதைங்க, ஆனா எப்படியாவது சிவானி பாப்பாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பாப்பாவை காப்பாத்திட்டு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே இங்க ஃபுல்லாவே சரண்டர் ஆயிரு. இது கேட்ட சக்தியுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா இந்த பக்கம் சந்திரசேகர்ட்ட பேசி எனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் பணம் வேணும்பா, அந்த பணத்தை எனக்கு உடனே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா சந்திரசேகரமே ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இங்க சக்தி கேட்ட அடுத்த நிமிஷமே 50 லட்சத்தை இந்த சக்திக்கு சென்ட் பண்றாங்க. உடனே சக்தியுமே அந்த பணத்தை இங்க டைரக்டா பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போய் அந்த பணத்தையுமே எடுத்து இங்க எதை பத்தியுமே யோசிக்காம இங்க சுந்தர் கையில கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு இங்க பாருங்க, நான் வந்து இந்த பணத்தை உங்களை நம்பி கொடுக்கல, நீங்க எங்க அக்காவோட ஹஸ்பண்ட்ன்ற ஒரு நம்பிக்கையில கொடுக்குறேன், இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அதை விட முக்கியமா நீங்க ஏற்கனவே செஞ்ச விஷயத்துக்கு இங்க சிவானி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல நம்ம ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை நம்ம பேசி முடிவு பண்ணணும், சொல்லப்போனா என் மனைவி அதாவது பொண்ணு மேல இருக்கிற கலங்கத்தை துடைக்கணும்னா நீங்க யாரு, நீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க உண்மையோட இங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத இங்க சக்திக்கு வந்து டீலா வைக்கிறாரு. இது கேட்டவொடனே இங்க சுந்தரமே நீ என்ன சொன்னாலும் கேட்கிற சக்தி, இப்போதைக்கு என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதை பத்தி யோசிக்காம அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை அவங்க கையில கொடுத்து நீங்க அவர்கிட்ட கொடுத்த அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வாங்க, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே எல்லாத்துக்குமே தயாரா இருக்காரு. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணையுமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சக்தி எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி பணத்தெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம நம்மளை பத்தியான உண்மை வெளியில வர்றதுக்காக அவர் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.